நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி வீடியோ டேக் வந்து நம்ம வெப்சைட்ல ஒரு வீடியோவா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து வீடியோ டேக்காக நான் வீடியோ அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ண முடியும் என்னோட HTML ஃபைலில். ஸோ இதே மாதிரி மேலே நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு வந்து SRC அப்படின்றது சோர்ஸ். ஓகே, நானும் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு video.mp4 நான் டவுன்லோட் பண்ணி அதே ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், video.mp4 நான் இதில் போட போறேன். இப்போ video.mp4 நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு. பட் இது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், width அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி என்னோட விட்த்தை வந்து என்னால் குறைச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 300 பிக்சல்ஸ் வைக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த கண்ட்ரோலை வர வைக்கணும். இப்போ நான் ப்ளே பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ எனக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்போ எனக்கு ப்ளே பண்ணும்போது இந்த வீடியோ ப்ளே ஆகுது அண்ட் லாஸ்ட் எண்டிங்கில் போய் ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, இல்லை எனக்கு வந்து இது வந்து நான் வெப்சைட் லோட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வீடியோ இந்த வெப்சைட் லோட் ஆனோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் வீடியோவோட எண்டில் போய் இது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிடுச்சா? இப்போ எனக்கு வந்து இது ஸ்டாப் ஆகாமல் திரும்ப 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 ப்ளே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல லூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லூப் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் வீடியோ முடிஞ்சாலுமே வந்து திரும்ப வந்து அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். திரும்ப திரும்ப இது அன்டில் இன்ஃபனைட் டைம்ஸ் இது வந்து ரன் ஆகிக்கிட்டே போகும். இது ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் வீடியோவை எப்படி நம்ம வெப்சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு. நம்ம செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களோட யூடியூப்க்கு போங்க. சப்போஸ் வந்து யூடியூப்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஏதாச்சும் வந்து ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு பரிதாபங்களோட வீடியோ ஒன்று வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஷேர் கொடுக்குறேன். ஸோ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எம்பெடட்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டுதா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்கான ஐஃப்ரேம் டேக் வந்து உங்களுக்கு வரும். ஐஃப்ரேம்னா என்ன அப்படின்னு தெரியலனா ஏற்கனவே நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இல்லைன்னா இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வீடியோவை கூட்டிகிட்டு போகும். இது நான் வந்து இந்த ஐஃப்ரேம் டேகை காப்பி பண்ணி இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு H1 டேக் போடுறேன். போட்டு யூடியூப் வீடியோ அப்படின்னு போடுறேன். ஓகே, இதுக்கு கீழே இந்த ஐஃப்ரேம் டேகை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் எல்லாமே போட்டுட்டேன். ஐஃப்ரேம் டேக்ல விட்த் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, SRCயில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டைட்டில் வந்து ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, அலோ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்போதான் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து உங்களால் கிளிக் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு போய் நம்ம வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த யூடியூப் வீடியோ இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. ஓகேயா? இப்போ இதோட சைஸும் உங்களால் நீங்கள் குறைச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 560 இருந்து நீங்கள் இதை வந்து ஒரு 300க்கு கூட கொண்டு வரலாம், 350 கூட கொண்டு வரலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல 350க்கு வந்துருச்சு. இப்போ ப்ளே ஆனா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகே, இதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனும் பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து அலோ ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து வீடியோ டேக். இந்த மாதிரி தான் வந்து வீடியோவை நம்மளோட வெப்சைட்டில் போடணும். Thank you.